بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக போற்றியவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் தொழுது முடிந்ததற்கு பிறகு சத்தத்தை உயர்த்தி அவர் பிரார்த்தனை செய்வது, அதற்கு பின்னால் இருக்கின்ற தொழுகையாளிகள் மாமூம்கள் ஆமீன் கூறுவது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகைக்கு பின்னால் இமாமுடைய பிரார்த்தனைக்கு சத்தமிட்டு ஓதுகின்ற அவருடைய பிரார்த்தனைக்கு தஅமீனுல் மஅமூமீன் அலைஹி, அதன் மீது மாமூம்கள் ஆமீன் கூறுவது, மினல் பிதஇல் முன்கரதி, நபி வழிக்கு மாற்றமானது, நிராகரிக்கப்பட்ட ஒரு நூதனமான செயல், நபிகளாருடைய காலத்திலேயோ சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் ஐம்மாக்களுடைய காலத்திலேயோ அவ்வாறு நடைமுறை இருக்கவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நேரொளி பெற்ற குலபாக்கள், ஏனைய ஐம்மாக்கள், மார்க்க அறிஞர்கள் லம் யஃஅலூஹா, அதை அவர்கள் செய்யவும் இல்லை. வலம் யரௌஹா மஷ்ரூஅத்தன், மார்க்கமாக்கப்பட்டதாக அவர்கள் காணவும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வல் மஷ்ரூ ரஃபு ஸௌதி பிதிக்ரில் மஷ்ரூ குல்லுன் அலா இன்ஃபிராதிஹி, மார்க்கமாக்கப்பட்ட விடயம், மார்க்கமாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால் ஓதப்பட வேண்டிய அதுக்கார்களை சத்தமிட்டு உயர்த்துவது தனிநபர்கள் ஒவ்வொருத்தர் மீதும் மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் ஒவ்வொருத்தர் மீதும், கூட்டாக அல்ல. நபிகளாருடைய காலத்திலே இருந்ததை போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், மனிதர்கள் ஃபரலாக்கப்பட்ட தொழுகையிலிருந்து திரும்பும் நேரத்திலே திக்ரை சத்தமிட்டு உயர்த்துவதை நபிகளாருடைய காலத்திலே அறியப்பட்டதாக இருந்தது என்ற செய்தி மட்டும் ஹதீஸில் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலிலே திக்ரை சத்தமிட்டு சொல்வது மார்க்கமாக்கப்படவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்களும் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் தனித்தனியாக அதுக்கார்களை சத்தமிட்டு கூறுவதில் தவறு கிடையாது என்ற செய்தியை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.